இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமையே ரொம்ப சந்தேகத்துல இருக்கீங்க. நம்ம நிறைய வீடுங்களுக்கோ இல்ல அலுவலகங்களுக்கோ போகும்போது இந்த வேகமா ஓடுற 7 குதிரைங்க அந்த ஓவியம் எதுக்கு வச்சிருக்கோம், ஏன் வச்சிருக்கோம்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பத்தின நல்ல விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படி எதுவுமே தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யானை படம் அதை லட்சுமி கலாட்சமா நினைக்கிறோமோ அதே மாதிரி பசுவையும் நம்ம கலாட்சமா நினைக்கிறோம். அதே போலதான் இந்த 7 குதிரைங்களும் வீட்டுக்கு நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வர ஒரு சிறப்பானது. நம்ம 7 குதிரைகள் பூட்டிய சூரியன் தான் நம்மளுக்கு தினமும் வெளிச்சத்தையும் இந்த உலகத்துக்கே கொடுக்குற ஒரு சூரிய தேவன். இவருடைய பேருடைய குதிரைங்களுடைய எண்ணிக்கை 7. 7ன்றதே நம்ம இந்து சமயத்துல நிறைய விசேஷமான விஷயங்கள் இருக்கு. சப்த ரிஷிகள், சப்த கன்னிகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க. அதனால இந்த 7 குதிரைகள் கூட்டினது நமக்கு நல்ல விஷயங்களையும் நேர்மறை ஆற்றல்களையும் நம்ம வீட்டுக்கா இந்த வேகமா ஓடுற 7 குதிரைகள் கூட்டிய இந்த ஓவியம் இது நமக்கு கிடைச்சதுன்றது உங்களுக்கு சொல்றேன். குதிரைங்க புத்திசாலிகள், வேகமானவை, அப்புறம் முன்னோக்கி செல்லக்கூடியவை, வெற்றியை குறிக்கோளா கொண்டவை, வேகம், விவேகம், புத்திசாலித்தனம், நேர்மறை ஆற்றல்கள் கொண்ட இந்த ஓவியத்தை நாம வீட்டுல தாராளமா வச்சுக்கலாம். எப்ப வேணாலும் இந்த குதிரைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம கண்ணுல படுற மாதிரியும் இதை வச்சுக்கலாம். எப்பவுமே நம்ம பெரியவங்க நமக்கு எதுவும் விஷயங்களையும் தப்பா எதுவும் சொல்லி கொடுக்கல. நல்ல விஷயங்களை தான் நமக்கு சொல்லிக்கிட்டு வர சூரிய தேவனுடைய பேருடைய குதிரைகள் எண்ணிக்கையும் இந்த 7 குதிரைகள்ன்றது வேகமா ஒரு குதிரையான உப்பேசஸ் அது எப்படி நம்ம பார்க்கடல் கடையும் போது காமதேனுன்ற பசுவும் ஐராவதம்ன்ற யானையும் நமக்கு கிடைச்சதோ அதே மாதிரிதான் இந்த உப்பேசுன்ற வெள்ளை குதிரை இந்த பார்க்கடல் கடையும் போது நமக்கு கிடைச்சது. இந்த குதிரைய இந்திரன் வாகனமா ஏத்துக்கினாரு. எப்படி நம்ம பசுவையும் யானையையும் நம்ம கொண்டாடி வணங்குறோமோ அதே மாதிரி இந்த குதிரைகளையும் நம்ம கொண்டாடி வணங்கலாம். இந்த குதிரைகளுடைய வேகம், விவேகம், புத்திசாலித்தனம், அதே மாதிரி நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வர்றது எல்லாமே நம்ம எப்பயுமே நம்ம நல்ல எண்ணங்களோட இருந்தாலே நல்ல வைப்ரேஷன் நம்மளை சுத்தி இருக்கும். நல்ல வைப்ரேஷன்கள் இருந்தாலே நம்மளுக்கு எந்த நோய் நொடிகளும் வராது. அப்புறம் கெட்ட எண்ணத்தோட கிட்ட வரவங்களுக்கு கூட அந்த எண்ணம் மாறி போய் நமக்கு கெடுதல் பண்றோம் என்ற எண்ணமே மாறி போற அளவுக்கு நமக்கு அந்த வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பாக்குறது தான். அதுக்குதான் எப்பயுமே கோவிலுக்கு போனா ஒரு மணி நேரமாவது அங்க உட்கார்ந்துட்டு வாங்க. அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏறும்போது நமக்கு நல்லதே நடக்கும். யாருமே நமக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய குணம் கூட நம்ம கிட்ட நெருங்கும் போது அது மாறி போகும். அதனாலதான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நேர்மறை ஆற்றல்களை தரக்கூடிய ஓவியங்களை தாராளமா வீட்டுல வச்சுக்கலாம். நீங்க ஏன் இதை வைக்கணும்ட்டு ரொம்ப பேர் ஏன் வச்சிருக்கோம், எதுக்கு வச்சிருக்கோம்னு ரொம்ப பேர் யோசி இந்த ஓவியத்தை தாராளமா வீட்டுல வச்சுக்கலாம். நான் இதுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். பூவதையானையும் பசுவும் காமதேனு பசுவும் எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதே அளவு இந்த குதிரைகளையும் நம்ம கொண்டாடலாம். சூரிய தேவனுடைய பேருக்கு 7 குதிரைகள் தான். சூரிய தேவர் ஒரு நாள்ல எவ்வளவு வேகமா வராருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தையே ஒரு நாள்ல சுத்தி வர ஒரு சூரிய தேவர். ஆஞ்சநேயர் படிக்கும் போது கூட அவர் வேகத்தை பிடிக்கல. ஆஞ்சநேயரே பின்னோக்கி தான் படிச்சுட்டு போனாரு. ஆஞ்சநேயருடைய குருவே சூரிய தேவன் தான். அவருடைய குதிரைய பேரோட குதிரைகள் 7. அதனால இந்த 7 குதிரைகள்ன்றது நம்ம வீட்டுக்கு நிச்சயமா நல்ல ஆற்றலையும் நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே கொண்டு வரும்ன்றது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது. நீங்களும் உங்க வீட்டுல இந்த 7 குதிரைகள் இருக்கிற படத்தை மாட்டி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா நடக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.